ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே. ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி நண்பர்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே காரிய வெற்றிகளுக்காக நீங்கள் நிறைய இன்னைக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தபடி எதிர்பார்த்தபடி உங்களது காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க. இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இதுலலாம் நமக்கு உதவி கிடைக்குமா, இவங்களாம் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்பாராத நல்ல நன்மைகள், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக சேருவாங்க. நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எங்க பார்த்தாலும் நண்பர்களுடைய உதவி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்பொழுது சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. எனவே பஞ்சாயத்துகளை பேசி முடிக்க இப்பொழுது உகந்த நேரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் மிகச்சிறப்பாக அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க வியாபாரத்தில் கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு உயர் பதவிகள் உங்களுக்கு உங்களது தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. இந்த தினம் கடன் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்கும். யார்ட்டையா கடன் வாங்கலாமா அல்லது பழைய கடன்களை வசூல் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களை மனதில் நிறுத்தி நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்தலாம். ஏதாவது பேச்சுவார்த்தைகள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமணத்திற்காக அல்லது காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிக்காக இந்த தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அது குறித்த ஏற்பாடுகளை செய்வதற்கு, சுபதின ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. சுபகாரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். தாராளமாக விரைவிலே அது கைகூடி உங்களது இல்லத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சின்ன சின்ன விவாதங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை நீங்கள் என்று தெளிவுபடுத்திக் கொள்வீங்க. சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள், சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காத ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சமுதாய பணிகள், தொண்டு பணிகளில் நீங்கள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு காட்டி நீங்கள் தினம் செயல்படுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். கவர்மெண்ட் தொடர்பான வழிகளில் உங்களுக்கு சாதகமான ஆதாயமான சூழ்நிலை அமையும். எனவே கவர்மெண்ட் தொடர்பான வேலைகள் அல்லது சலுகைகள் குறித்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது புதிய கடன்களை வாங்குவதற்கான யோசனைகள் இந்த தினம் உங்கள் மனசுல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. முன்கோபத்தை இந்த தினம் தவிர்த்து விட வேண்டியது அவசியம். எதுவுமே நீங்க கொஞ்சம் ப்ரீ பிளானடா பண்ணுங்க. அதாவது முன் யோசனையோட நீங்கள் இந்த தினம் சரியான திட்டமிடல் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள். இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு டிராவலை நீங்க தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் உருவாகலாம். சில பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்கள் தேவையா இல்லையா அப்படின்றத நீங்க கொஞ்சம் நிதானித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு உற்சாகமும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா
சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஏன்னா நீங்க வந்து அதிகமான நேரத்தை வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து உங்க காதலர்ட்ட இருந்து இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வந்து தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் மொபைல்ல நோண்டுறது அல்லது டிவி பார்க்கறது போன்ற வேலையில் நீங்கள் அதிகமான நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அதை லிமிட்டடா வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை நீங்கள் செலவிட முடியும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நாளுடைய பிற்பகுதியை உற்சாகமானதாக மாற்றிட, பொழுதுபோக்கு மிக்கதாக நீங்கள் மாற்றிட ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை நீங்க திட்டமிடுறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். எனவே மாலை நேரத்துக்காக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுங்கள். வெற்றிகரமான ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது. நல்ல பெரியவர்களின் ஆசீர்வாதம், நல்ல ஒரு ஆன்மீகவாதிகளின் ஆசீர்வாதங்கள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத பண செலவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது அவசியங்கிறத நீங்க வகைப்படுத்தி எது அவசியமோ அதை மட்டும் நீங்க செலவு செய்யுங்க. அனாவசிய செலவை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் குறைவாக தான் உங்ககிட்ட வரும். அதனால அதை சிறப்பாக பராமரிங்க நண்பர்களே. அலுவலக பணிகள்ல இந்த தினம் உங்களுக்கு யாராவது ட்ரீட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப்பா செயல்படணுங்க. தனித்து செயல்படுவதை விட குரூப்பா நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஐபிகளுடைய பார்வையில நீங்க படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இனி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் உயர்வதற்காக கிடைக்கும். வியாபார முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்குன்னா அது இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து சில ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். சிறப்பான ஒரு நாளுங்க. நல்ல தீர்ப்புகள் உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை குறிப்பாக நீங்க நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைகிறது. சமுதாய பணிகள், தொண்டு பணிகள் இன்னைக்கு நீங்க ஆர்வமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள அனுகூலமான ஒரு நாள் அமைதுங்க. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள், அண்டை வீட்டார் என நெருக்கமானவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை இந்த தடவை கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணுங்க. கடன் வாங்குறது தொடர்பான சிந்தனைகள், யோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வரலாம். எதிர்பாராத வகையில நீங்க சில உதவிகளையும் இன்னைக்கு பெற முடியும். எனவே உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம். உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.